வேளாண் அதிகாரி தற்கொலை செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் ஜாமீன் மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நிராகரித்தது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வேளாண் தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோரின் தூண்டுதல்தான் முத்துக்குமாரசாமியின் தற்கொலைக்கு காரணம் என கூறி இருவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கில் நெல்லை நீதிமன்றத்தில் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செந்தில் ஜாமீன் கோரி தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். இருவரது மனுக்களையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து இருவரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கு விசாரணை வியாழனன்று நீதிபதி கே. கல்யாணசுந்தரம் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் தரப்பில் ஆஜரான வக்கீல் ARL சுந்தரேசன் வாதிடுகையில், லஞ்சம் வாங்கும்படி முத்துக்குமாரசாமியை வற்புறுத்தி இருந்தால் அதற்கு மறுத்திருக்கலாம் அல்லது மேல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்திருக்கலாம். இதற்கு மாறாக தற்கொலை செய்து கொண்டால் செந்தில் எவ்வாறு பொறுப்பாவார் என்று வாதாடினார். கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் வக்கீல் கதிர்வேல் ஆஜரானார். முத்துக்குமாரசாமி தற்கொலைக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் தொடர்பில்லை, எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றார். இந்நிலையில் வியாழனன்று அரசு தலைமை வக்கீல் சண்முக வேலாயுதன் ஆஜராகி இருவரையும் ஜாமீனில் விடுவித்தால் சாட்சியங்களை கலைத்து விடுவார்கள் என்று கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி கல்யாணசுந்தரம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தலைமை பொறியாளரின் ஜாமீன் மனுக்களை நிராகரித்தார்.